Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே ஆபரேஷன் சிந்தூர் விவகாரம் தொடர்பாக விவாதிக்க எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பியதால் அவை நடவடிக்கைகள் முடங்கின. माननीय अध्यक्ष जी, நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் முதல் நாளில் மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் பஹல்காமில் கொல்லப்பட்ட சுற்றுலா பயணிகளுக்கும் அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் இறந்தவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பஹல்காம் தாக்குதல் சம்பவம், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகள் தொடர்பாக விவாதிக்க எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மக்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்களின் அமளியால் அவை அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. सदन निकलना चाहते, सदन की कार्रवाई आज 12 बजे तक के लिए स्थगित की जाती है. இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி அவையில் பாஜக கூட்டணி கட்சி எம்பிக்களுக்கு மட்டுமே பேச அனுமதி கொடுப்பதாகவும் எதிர்க்கட்சியினருக்கு அனுமதி மறுக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். நடப்பு கூட்டத்தொடர் முதல் புதிய உத்தியை மத்திய அரசு கையாளுவதாகவும் ராகுல் காந்தி விமர்சித்தார். मैं लीडर ऑफ अपोजिशन है, मैं लीडर ऑफ अपोजिशन हूँ, मेरा हक है, तो मुझे तो कभी बोलने ही नहीं देते हैं. तो ये एक नया अप्रोच है. இதனிடையே ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்பாக மாநிலங்களவையில் காரசார விவாதம் நடந்தது. மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே பேசும்போது பஹல்காம் தாக்குதல், இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தம் குறித்த அமெரிக்க அதிபர் டிரம்பின் கருத்துக்கள் தொடர்பாக பிரதமர் மோடி விளக்க வேண்டும் என வலியுறுத்தினார். பஹல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் எங்கே என வினவிய கார்கே, ஆபரேஷன் சிந்தூர் விவகாரத்தில் மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சிகள் முழு ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் தெரிவித்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா, எதிர்க்கட்சிகள் எழுப்பும் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு தலைப்பின் கீழும் பதிலளிக்க தயாராக இருப்பதாக கூறினார். அதே நேரம் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்த விவாதத்திற்கு மாநிலங்களவை தலைவர் உரிய நேரம் ஒதுக்கி வைத்துள்ளதாகவும் உறுதியளித்தார். डिस्कशन के माइन्यूट डिटेल्स को डिस्कस करना शुरू कर दिया. वह नियम के विरुद्ध इसलिए है क्योंकि आपने 267 में उनको परमिशन दी थी कि वो संवैधानिक विषय पर चर्चा करें. नंबर 1 सभापति जी. दूसरा, इस हाउस के माध्यम से देश में कहीं यह संदेश नहीं जाना चाहिए कि सरकार पहलगाम और ऑपरेशन सिंदूर पर चर्चा नहीं चाहती. हम चर्चा करेंगे. மழைக்கால கூட்டத்தொடரில் ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் டிரம்பின் கருத்து குறித்து மத்திய அரசிடம் எதிர்க்கட்சிகள் விளக்கம் கேட்டு வரும் நிலையில் நாடாளுமன்றத்தில் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் ஒற்றுமையை பறைசாற்ற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் மழைக்கால கூட்டத்தொடரில் பங்கேற்க வந்த பிரதமர் மோடி செய்தியாளர்களிடம் பேசியபோது இந்தியாவின் மூவர்ண கொடி சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் வைக்கப்பட்டது மிகவும் பெருமைக்குரிய தருணம் என்றும், இந்த மழைக்கால கூட்டத்தொடர் நமது வெற்றி கொண்டாட்டத்தின் ஒரு பகுதி எனவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய பிரதமர், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் கீழ் இந்திய ராணுவத்தால் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகள் முழுவதுமாக அழிக்கப்பட்டுள்ளதாகவும், தீவிரவாதிகளின் கூடாரங்கள் 22 நிமிடங்களிலேயே அழிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு பயன்படுத்தப்படும் ராணுவ தளவாடங்களை உலகமே வியந்து பார்ப்பதாக குறிப்பிட்ட அவர், உலக தலைவர்களை சந்திக்கும் போது இந்திய ராணுவ பலம் குறித்து குறிப்பிட்டு அவர்கள் புகழ்வதாகவும் தெரிவித்தார். பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் வெளிநாடுகளுக்கு சென்று பாகிஸ்தானின் உண்மை முகத்தை வெளிக்கொண்டு வந்ததாக குறிப்பிட்ட பிரதமர், தேசிய நலன்களை கருத்தில் கொண்டு அதை செய்து முடித்த எம்பிக்கள் அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு நாடு ஒற்றுமையை வெளிப்படுத்தியதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி, நாடாளுமன்றத்திலும் அரசியல் கட்சி தலைவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார்.
ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.